நியூ இயரும் அதுவுமா சர்ச்சில் பிரேயர் அட்டன் பண்ணபடி பாசிட்டிவா ஆரம்பிச்சாச்சு இந்த இயர். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். காலையில எந்திரிச்சோனே வயிறு பசியோட இருந்த பிள்ளைக்கு பால் ஊட்டிட்டாங்க. அப்ப இன்ஸ்டாகிராம்ல நான் ஒரு வீடியோ பார்த்தேன். நியூ இயருக்கு அப்புறம் வாழ்க்கையில உயரணும்னு நினைச்சீங்கன்னா வீட்டுல ஏதாச்சும் படிக்கட்டு இருந்துச்சுன்னா அதுல ஏறுங்கன்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். மிஸ்டர் என்னையா லுச்சத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? சரி ஒரு படி தானே ஏறி விடுவோம், நடந்தா நல்லது தானே ஏறிட்டேன். அப்படியே வீட்டுக்குள்ள வந்தா ஒய்ஃப் ஃபீட் பண்ணிட்டு குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறார்கள். இங்க பார்த்தா எங்க அருமை பிள்ளை இன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரமாவே தூங்கிட்டாப்ல. மேடம் இது ஆக்ஷன் மேடம், ஆக்ஷன் சொல்லி வாய முடியல தொட்டிலுக்குள்ள அலாரம் ஸ்டாப் வெளியே எடுத்து பிள்ளையார் மாதிரி உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் அமைதியானோம். வாழ்க்கையில் கிடைத்த ஒரு வரம் நண்பர்களே. அப்படி வாங்கின வரம் அழுறாப்லேன்னு வெளியே எடுத்தா பசிக்கும் அழல தூக்கத்துக்கும் அழல வெளியில உட்காந்து எங்க கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாப்ல. அப்படியே ஒய்ஃப் குழந்தைய என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஊர்ல நடக்கிற விளையாட்டு போட்டியை பாக்குறதுக்கு துணியை தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அவங்க தச்சிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நானும் என்ற மகனும் அழகா கிளம்பிட்டோம். கண்டிப்பா ப்ராப்பர் சிட்டில இருக்கவங்க அந்த வில்லேஜ் சைட்ல இருக்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மிஸ் பண்ணுவீங்கல்ல. அப்புறம் நாங்க போன நேரத்துக்கு நிறைய குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் நடத்தினாங்க. பாக்குறதுக்கே செம்ம சூப்பரா என்டர்டெய்னிங்கா டைம் பாஸா இருந்துச்சு. அண்ட் இதோ நியூ இயருக்கான கப்புள் கோல்ஸும் கம்ப்ளீட். அப்புறம் நண்பர்களே மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தபடி இந்த vlog-ஐயும் ஜம்முன்னு முடிச்சுக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.